ஹாய் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் முருகர் யுகம் ஃபவுண்டேஷனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ முருகர் யுகத்தோட மிஷன், விஷன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ முருகர் யுகத்தோட முக்கியமான விஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரிட்டி, ட்ரஸ்ட் அண்ட் ஒன்னஸ், இந்த மூணுத்தை அடிப்படையை வச்சு தான் முருகர் யுகம் விஷன் உருவாகியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மிஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்க்கறது, லைட் ஒர்க்கர்ஸை லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முருகர் யுகத்தோட ரொம்ப முக்கியமான மிஷன். ஸோ அப்போ தான் நம்ம எல்லாருமே சத்திய உலகத்தை நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து நிறைய பேர் இப்போ கிரவுண்டிங்னஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2020 நிறைய பேருக்கு மாஸ் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் எல்லாம் ஃபேஸ் பண்ணி, கர்மாலாம் கிளென்ஸ் பண்ணி, நார்சிசம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி, ஸோ பவுண்டரி செட் பண்ணுறது, டிட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நிறைய பேர் இப்போ கிரவுண்டிங்னஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வேரோட ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி அந்த வேரை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கடவுளோட இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்டு வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங்னஸ். ஸோ அந்த வேரை பிடுங்குறப்போ நிறைய பேருக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன், பிரெயின் ஃபாக், டிட்டாச்மெண்ட், ஸோ நர்வஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய வந்திருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த சரண்டரன்ஸ்க்கு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்டட்னஸ் வருவோம். ஸோ அது வரைக்கும் ஒரு ஆசிலேஷனாக தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ நெகட்டிவ் சைட், பாசிட்டிவ் சைடு எப்பவுமே அந்த ஆசிலேஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த பாசிட்டிவ் சைடில் நம்ம ஹூக் போட்டுட்டு நம்ம இருக்கும் போது நம்ம கிரவுண்டட்னஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ மெயினாக கிரவுண்டட்னஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஷன்ஸ் கிரியேட் ஆகிருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிரியேட் ஆகிருக்கணும், அதாவது பீயிங் இன் ப்ரெசன்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஃப்ளோ ஆஃப் லைஃப், இந்த பவுண்டரி செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு அப்பர் ஹார்ட் சக்ரால நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லெவல் 1. ஸோ லெவல் 1 என்றது ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம கிரவுண்டட்னஸ்க்கு வர்றது பார்த்தீங்கன்னா விஷூதிக்கு போகிறது. ஹார்ட் பிரேக், ஸோ அனாஹாத்த அப்புறம் விஷூதிக்கு போய் ரீச் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா லெவல் 1. ஸோ இந்த லெவல் 1 எப்படியெல்லாம் நம்ம ரீச் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா 3 ways இருக்குது. ஞானம், பக்தி, கர்மால ரீச் ஆகலாம். ஸோ சில பேருக்கு ஹார்ட் பிரேக் வந்துட்டு அப்புறம் கர்மால ஜிம்முக்கு போவாங்க, இல்லைக்காட்டி ஒரு யோகா சென்டர் போவாங்க, நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ் போய் ஃபிசிக்கலாக அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த லெவல் 1க்கு கிரவுண்டட்னஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்தி மூலயமா நிறைய கோயிலாக போயிட்டு, ஸோ நிறைய சித்தர்கள் மடம் போய் நிறைய பாராயணம், நிறைய ஸ்பிரிச்சுவல்ஸ் நாலேஜஸ் எல்லாம் கெயின் பண்ணி, ஸோ இந்த சர்வீசஸ் மூலியமா இந்த கிரவுண்டட்னஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் மூலியமா வந்திருக்கலாம். ஸோ நிறைய பேர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச்ல மைண்ட்ல போட்டு நிறைய நாலேஜை கெயின் பண்ணி, ஸோ இந்த சயின்டிஃபிக் நாலேஜ், இந்த குவாண்டம் பிசிக்ஸ், ஸோ நிறைய சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதை எப்படி கியூர் பண்றது நிறைய வந்து ரிசர்ச் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஞானம் அது மூலியமா வந்து நீங்க கிரவுண்டட்னஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ பேசிக்லி நார்சிசமை இன் எனர்ஜியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து டிட்டாச் பண்ணி நம்ம செல்ஃபை கொஞ்சம் கெயின் பண்ணி நம்ம பவுண்டரிஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம இப்போ விஷூதியில் இருக்கும். ஸோ இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது, நம்ம அடுத்த ஸ்டேஜ் போய் ஆகணும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா லெவல் 2. ஸோ லெவல் 2 தான் விஷூதியில் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும், நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கலன்னா நம்ம ஒரே ஃபேஸில் ஸ்டக் ஆகிருப்போம். ஸோ நிறைய பேர் கிரவுண்டிங்னஸில் வந்திருப்பீங்க, கொஞ்சம் எனர்ஜிஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக ஆகிருக்கும், ஸோ டார்க் நைட் ஆஃப் த சோல் எல்லாம் போயிருக்கும். ஆனால் இன்னும் கூட உங்களால் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜுக்கு வர முடியாது. ரீசன் ஏன்னா விஷூதியை நம்ம ஸ்ட்ராங் படுத்தணும். ஸோ ஆக்சுவலி மேஸ்குலைன் நார்சிஸ்டிக் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷூதியில தான் இருக்காங்க, ஆனால் நெகட்டிவ் சைடில் நிறைய பேர் விஷூதியில் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபெமினைன் நம்ம விஷூதிக்கு வந்திருக்கோம். ஸோ விஷூதிக்கு வந்த உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விஷூதி என்றனே மற்ற டிரைவிங் ஃபோர்ஸில் இருக்காது. ஸோ நம்ம ஏதாச்சும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் தான் விஷூதியில் இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கும். ஜஸ்ட் ஐசோலேஷனில் நம்ம எனர்ஜி வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் எடுக்காமல் பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளால பவுண்டரி செட் பண்ண முடியும். ஆனால் அடுத்த லெவல் நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜுக்கு போக முடியாமல் இருக்கும். ஸோ ரீசன் ஏன்னா நம்ம வந்து மைண்ட் பீப்புள் கிடையாது. ஸோ ஃபெமினைன் தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்கு. நம்மளோட பவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஐ தான்.
ஸோ இப்போ நம்ம விஷுதியில் வந்து லேண்ட் ஆனாலும் நார்சிஸ்டிக் பீப்புள் நம்மளை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்லை நம்ம வளர்றதுக்கு அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா விஷுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் மாஸ்குலைன். அவங்க மைண்டு பிளானிங், விஷுதியே ஐயன்னு ஒரு விஷயம் தான். ஸோ மைண்டு பிளானிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த விஷுதியும் தாண்டி தேர்ட் ஐ போனால் தான் சோல் பர்பஸ்ன்னு ஒரு விஷயம் வரும். சோல் ரியலைசேஷனோட நம்ம லீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ விஷுதியில் நம்ம இப்போ ஸ்ட்ராங் படுத்தணும். இப்போ நிறைய பேர் கிரவுண்டிங்னஸ்ல வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா விஷுதியை ஸ்ட்ராங் படுத்தணும். ஸோ விஷுதி எப்படி ஸ்ட்ராங் படுத்தணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 செக்டார்ல நம்ம உள்ள வந்திருப்போம். ஸோ இந்த ஞானம், பக்தி, கர்மால 3 செக்டார்ல நம்ம கிரவுண்டட்னஸ் நம்ம வந்திருப்போம். இருந்தாலும் நம்மளால லீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ரீசன் ஏன்னா விஷுதியில் நார்சிஸ்டிக் பீப்புள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நம்ம ஞானம், பக்தி, கர்மா 3மே நம்ம சமம் படுத்தணும். ஸோ பேலன்ஸ் பண்ணணும். நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமா பக்தியில் இருப்பாங்க, நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமா கர்மால இருப்பாங்க, ஸோ எக்ஸ்ட்ரீமா ஞானத்தில் இருப்பாங்க. இது 3மே பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் விஷுதியிலேருந்து நம்ம ட்ராவல் ஆகி தேர்ட் ஐக்கு போவோம். ஸோ தேர்ட் ஐக்கு போனால் தான் நமக்கு சோல் பர்பஸ், சோல் ரியலைசேஷன்லாம் வரும். ஸோ தேர்ட் ஐன்றதே 3 நாடியும் ஒன்று சேர்றதா. ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியும். இன்னும் நம்ம அந்த ஜேர்னி வந்து தேர்ட் ஐ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண தெரியல. நம்ம ஹாஃப் வேல தான் இருக்கும். ஸோ அது போகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷுதியில் வந்து நம்ம ஸ்ட்ராங் படுத்தணும், பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஷுதியே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் பார்த்தீங்கன்னா விஷுதியோட பவர். ஸோ அந்த எத்திக்ஸ் சிஸ்டம், நியாயம், தர்மத்தை நிலைநாட்டுறது தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த ப்ளூ கலர் என்றது விஷுதி. ஸோ கிருஷ்ணர் என்றது விஷுதியில் இருந்து அர்ஜுனருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே அந்த லீடர்ஸாக மாறக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் வந்து கிரவுண்டட்னஸ்க்கு வந்துட்டோம். இனிமேல் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் முருகர் யுகம் ஃபவுண்டேஷனில் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் லெவல் 2. ஸோ விஷுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 1 month ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பாக நம்ம லீடர்ஸாக மாறணும்னா இவ்வளோ இந்த 1 month ட்ரைனிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லா லைட் ஒர்க்கர்ஸையும் லீடர்ஷிப்பாக மாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான கோல். இந்த ப்ரோக்ராம்ல பகவத்கீதால சொல்லப்பட்ட இருக்க விஷயம், ஸோ கிருஷ்ணர் உபதேசம் கொடுத்த விஷயம் எல்லாமே ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலா ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபார்முலா ஓரியன்டா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு டெக்னிக் சிஸ்டம் அப்ளை பண்றப்போ நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரக்கூடிய விஷயம் இருக்கும். ஸோ இதுல ஞானம், பக்தி, கர்மா 3த்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கர்மா லெவலில், ஃபிசிக்கல் லெவலில் எப்படி ஃபிட்டாக இருக்கிறது, ஸோ யோகா ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த விஷுதி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 செக்டராக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து யோகா அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செஷன், அது 1 hour. அதுக்கப்புறம் ஞானம் செஷன் பார்த்தீங்கன்னா 1 hour. ஏன்னா ஃபிசிக்கல் பாடியும் நம்மளுக்கு ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கர்மா லெவலில் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ கர்மான்றது ஃபிசிக்கல் லெவல், ஃபிசிக்கல் பாடி ஃபிட்டாக இருக்கிறது யோகா. அது மட்டும் இல்லாமல் அன்றாட வேலைகளை முடிக்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒர்க் கம்ப்ளீஷன் மட்டும்தான் விஷுதியில் உங்களுக்கு அந்த ஹார்மோன் செக்ரேஷன் கொடுக்கும். வேற எந்த டிரைவிங் ஃபோர்ஸும் நம்மளுக்கு இருக்காது. என்ஜாய்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு வேலையை முடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷுதியில் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஹார்மோன்ஸ், குட் ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகி ஒரு லைஃப் பர்பஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த கர்மா லெவலில் நிறைய விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். ஸோ சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதாவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அதை வந்து பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி செய்யணும். ஸோ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்போம். ஸோ லாஸ்ட் மினிட்ல படித்து நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருந்திருப்போம். ஸோ லாஸ்ட் மினிட்ல எஃபர்ட் போடுறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த பாசிங் ஸ்டேஜ் அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் லீடர்ஷிப் ஆகணும்னா அது மட்டும் பத்தாது. நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா நிறைய விஷயம் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆகிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கும் நிறைய குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க எப்பவுமே வந்து அந்த ஹரினஸ்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணி ஒரு பிளானிங் மூலியமா செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் அந்த ரிசல்ட் வரும், கடைசியில் தான் உங்களுக்கு அந்த எக்ஸலன்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ஆவரேஜ்க்காக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லீடர்ஸ் என்றது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆவரேஜாக இருந்தோம்னா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ லீடர்ஷிப் ஆகணும்னா நம்மளுக்கு நிறைய டெக்னிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் ஆகுறது மட்டும்தான் சொல்லி தராங்களே தவிர எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி என்ன டெக்னிக் இருக்கு, அந்த ஜேர்னியை நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக வந்து பண்ணணும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இந்த முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இது முழுக்குமே அதாவது 1 month ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய விஷயம் நான் இந்த 1 month கோர்ஸை உங்களுக்கு நான் தந்திருக்கேன். ஸோ இதில் நிறைய விஷயம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பகவத்கீதாவில் கொடுத்தது, கிருஷ்ணர் உபதேசம் பண்ணது எல்லாமே வந்து ஸ்கிரிப்சர்ஸ் மூலயமா இருக்கிறது. எனக்கு டைரெக்டாக அந்த கான்ஷியஸ்னஸ் வந்தனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ப்ராக்டிக்கலாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தி. ஸோ கர்மா மட்டும் இல்லாமல் வெறும் டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ், ஸோ மல்டி டாஸ்கிங், எக்ஸிக்யூஷன் மட்டும் இல்லாமல் பக்தியும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ கடவுளோட கருணையும் நம்மளுக்கு தேவைப்படுது, நம்மளுக்கு அந்த எம்பத்தியும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ பக்தி என்றது அன்கண்டிஷ்னலாக ஒரு விஷயத்த செய்கிறது. ஸோ கண்டிஷ்னலோட நம்ம செய்யாமல் ஸோ அன்கண்டிஷ்னலாக நம்ம ஒரு சர்வீஸ் மூலியமாக செய்கிறது தான் பார்த்தீங்கன்னா பக்தி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பசங்களை வந்து நம்ம கவனிச்சுக்கிறோம், அது அன்கண்டிஷ்னலாக இருக்கணும். ஸோ நம்ம பசங்க வளர்க்குறதே நாளைக்கு ஃபியூச்சர் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு அப்படின்னு இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் அன்கண்டிஷ்னலாக செய்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி அண்ட் சர்வீஸ். இந்த மாதிரி அன்கண்டிஷ்னலாக செய்கிறப்போ அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தான் போய் சென்றடையும். ஸோ அது பசங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இப்போ நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது, அதாவது நம்ம பேரண்ட்ஸை வந்து நிறைய பேர் சும்மா இந்த காசுக்காக, ப்ராப்பர்ட்டிஸ்க்காக பார்த்துக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் எதுவுமே இல்லைனா கூட நம்ம வந்து பேரண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு தான் ஆகணும். அது நம்மளோட கடமை, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அன்கண்டிஷ்னலாக அந்த அன்போடு செய்கிறது தான் பார்த்தீங்கன்னா பக்தி சர்வீஸ். ஸோ இந்த விஷயம் இந்த ஒரு நேச்சர் நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ அந்த பக்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ், புவர் பீப்புளுக்கு நம்ம சர்வ் பண்ணுறது, ஸோ அன்னதானம் கொடுக்கறது, ஓல்டேஜ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஸோ நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் மனசார நம்ம செய்கிறப்போ அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கடவுளுக்கு சென்று அடையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பக்தியில் நிறைய பூஜா செய்கிறது, கோயிலுக்கு விசிட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை சுற்றி இந்த ஆராவை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ பக்தியும் வந்து நான் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சொசைட்டி லெவல்லையும் நம்ம வந்து எத்திக்ஸ் சிஸ்டத்தோட, நியாயம் தர்மத்தோட நம்ம வாழணும். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்றது டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாமல் அந்த நியாயம் தர்மம் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நம்மளுக்கு உபதேசம் பண்ணது. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு அந்த நியாயம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வாரே வந்துச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த இன்டிகிரிட்டி இருக்கணும். ஸோ நம்ம வீட்டில் மட்டும் க்ளீனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, நம்ம எல்லாருமே நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுட்டு நம்ம வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா குப்பையை போடுறோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட இடம் நம்மளுக்கு புரிய வரணும். ஸோ அந்த இன்டெகிரிட்டி நம்ம எடுத்துகிட்டு வரணும். யாரும் பார்க்கலன்னா கூட நம்ம வந்து நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டெகிரிட்டி வரணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதாபிமானம். ஸோ அந்த எம்பத்தி என்றது இப்போ யாருக்கிட்டுமே இல்லாமல் போச்சு. ஸோ லாஸ்ட் வீக் நான் வந்து ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். ஸோ கியூ வந்து ஒரு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ 10 members மேலே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ நானும் க்யூவில் நின்றுட்டு இருந்தேன். ஸோ எப்பவுமே ரேஷன் கடையில் கவர்மெண்ட் பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகவும் எக்யூப்மெண்ட்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ எல்லாருமே இந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா வந்து அவர் கால் கூட சரியாக ஏதோ காலில் வந்து அவருக்கு அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அவர் மெதுவாக நடந்து வந்து அவர் முன்னாடி ஃப்ரண்ட்ல நின்று எனக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே நான் ஓகே அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். க்யூலேருந்து ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே லைனில் நின்றுட்டு இருக்கோம், இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக நம்ம தரணுமா அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா சரி அவர் வந்து எனக்கு முன்னாடி கொஞ்சம் நிற்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அந்த க்யூவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்களுக்கு வந்து தரக்கூடாதுன்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பிளேஸ்ல என்னால வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஒரு பர்சன்னால மட்டும் எதுவும் மாற போறது இல்லை. ஸோ நான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா யாரும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் சண்டை தான் வந்திருக்கும். ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாக வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு தோணுது என்னன்னா, இந்த மாதிரி லைக் சின்ன வயசுல அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து பஸ்ல போறப்போ எல்லாமே ஒரு பெரியவங்க வந்தா நம்ம உட்கார வைப்போம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இன்னும் வேர்ஸ்டா தான் மாறிட்டு வருது. ஸோ நம்ம சொசைட்டின்றது பார்த்தீங்கன்னா அந்த மனிதாபிமானமே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு பர்சன் எம்பத்தியா இருந்தாலும் என்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் க்ரௌடுமே அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, தனியாக ஒருத்தங்க எம்பத்தியா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா மாறணும். ஸோ அதுக்கு தான் லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கேதர் பண்ணி அந்த எம்பத்தினஸ் இருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும். எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆகணும். அப்போ தான் இந்த சொசைட்டி மாறும். ஸோ நிறைய பர்சன் இந்த பிஸ்னஸ் பீப்புள், இந்த ப்ரொடக்ஷன் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குவாலிட்டியே இல்லாமல் இருக்கு. ஸோ யாருன்னா எப்படி வேணா போட்டோம், எனக்கு காசு வந்தால் மட்டும் போதும். ஸோ நிறைய கலப்படம் விஷயம். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ஜாஸ்தியாக போகிறது. ஸோ அது யாரோ தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது சொசைட்டிக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இது எதிர்த்து கேட்க 1-2 பேர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லாக இருக்காங்க. பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணிடுறாங்க. அதனால எதுவுமே வந்து கேட்க முடியாத அளவுக்கு இந்த சொசைட்டியில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாதது என்ன விஷயம்னா, நாளைக்கு அந்த ஒரு கெமிக்கலோ ஜாஸ்தி போடுறதோ இல்லை கலப்படம் செய்கிறதோ நாளைக்கு அவங்க ஃபேமிலியே தான் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு புரியல. அவங்க நினைக்கிறது என்னன்னா, என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேர பசங்க வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வளரப்ப நான் இருக்க மாட்டேன்ல அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம உடம்பு தான் அழியுமே தவிர நம்ம சோல்ன்றது திருப்பி இந்த உலகத்துல தான் பிறக்கும். ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இவங்களே தான் வந்து பிறப்பாங்க. இவங்க பண்ண தப்ப இவங்களே தான் அந்த கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சோல்ன்றது புரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த ஒரு லைஃப் டைம் தான் இருக்கு, இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா நாளைக்குன்னு ஒரு விஷயத்த பத்தி வந்து நம்ம நினைக்கிறது இல்லை, அதை பத்தி கேர் பண்றது இல்லை. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு எத்திக்ஸ் சிஸ்டம், நீதி நியாயம் தர்மம் கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வந்தாதான் நம்ம வந்து அடுத்த உலகம் என்றதே இருக்கும். இல்லைக்காட்டி கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல போயிடும். ஸோ நம்ம இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ப்ரோக்ராம்ல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம். ஸோ என்னதான் மனிதாபிமானம் இருந்தாலும், என்னதான் நீதி நியாயம் தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலும், ஞானம் என்றது நம்ம எப்படி நம்ம வந்து வின் பண்றது தான் பார்த்தீங்கன்னா ஞானம். ஸோ அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் ஞான உபதேசம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ சூழ்ச்சியை எப்படி வந்து வெல்றது தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க வழியில இப்போ எப்படி வெல்றது தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இது நம்ம நீதி நியாயம் தர்மம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நிறைய இன்டைரக்டான விஷயம் வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதால சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் தான் பார்த்தீங்கன்னா இந்த செஷன்ல இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாம நம்மளோட தர்மம் நீதி நியாயம் சர்வீஸ் பக்தி மட்டும் இல்லாம ஞானமும் நம்மளுக்கு தேவைப்படுது. அது இருந்தா மட்டும்தான் நம்மளால லீட் பண்ண முடியும், லீடர்ஸா மாற முடியும். இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சோல் பர்பஸே வரும். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் இருக்கலாம், நான் ஏன் லீட் பண்ணும், எதுக்கு எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும், நான் வந்து டிட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன், பவுண்டரிஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன், நான் பாட்டி நான் இருக்கேன், எனக்கு எதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்காக நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தது பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஓகே எல்லாரையும் சமாளிக்க தெரிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்கன்னா அந்த ஃபேமிலியை இன்னுமே நார்சிஸ்டிக் பீப்புள் தான் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க கேட்க போகிறதில்ல. ஸோ பேசிக்லி உங்களை நீங்களே கமாண்ட் பண்ண கற்றுக்கணும், உங்களை நீங்களே லீட் பண்ண கற்றுக்கணும். சப்போஸ் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ள வரல, நீதி நியாயம் தர்மத்தை நிலைநாட்டி அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி நீங்கள் லீட் பண்ணலைன்னா வேற யாரோ உங்களை வந்து லீட் பண்ணி தப்பான டைரக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளே கமாண்ட் பண்ண கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா நார்சிஸ்டிக் பீப்புள் நம்மளை கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால தான் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸை உள்ளே எடுத்துகிட்டு வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சொசைட்டியை மாற்ற முடியும். ஸோ ஒரு இடத்துல
நம்ம வந்து நம்மளோட தாட்ஸ், நம்மளோட கான்செப்டை ஸ்ட்ராங்கா நம்ம வந்து நம்புறப்பதான் பாத்தீங்கன்னா மத்தவங்களும் நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கமாண்டிங், அந்த பவரே வரும். ஸோ விஷுதியில மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த கமாண்டிங் தான் பாத்தீங்கன்னா விஷுதி. ஸோ கிருஷ்ணர் லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லி கொடுக்கறதா விஷுதி. ஸோ அது உள்ள எடுத்துட்டு வந்து நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம பசங்கள்லாம் இல்லை நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம் நம்மளை பார்த்து லீட் பண்ணுவாங்க. இது நம்ம பண்ணலைன்னா நம்ம நார்சிஸ்டிக் எனர்ஜி அவங்கள ஃபாலோவர்ஸா நம்ம திருப்பி மாத்திடுவாங்க. ஸோ எனர்ஜி இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், யாங் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு ஐசோலேஷன் பொசிஷன்ல இருக்கும். நம்ம திருப்பி நம்ம வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கல, முன்னாடி இருந்து நடக்கலன்னா யாங் எனர்ஜி நம்மளை ஃபாலோ பண்ணாது. திருப்பியுமே நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி வச்சிடுவாங்க. ஸோ ஐதர் யாங் வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லை வந்து யாங் ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் நடக்குமே தவிர நடுவில் நம்மளால இருக்க முடியாது. ஸோ அப்படியே ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா ஸ்லோவா அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள ஃபாலோவர்ஸை திருப்பி மாறிடுவோம். அது நடக்கக்கூடாது. நம்ம லீட் பண்ண நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு சோல் பர்பஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே தான் பாத்தீங்கன்னா ஸோ செகண்ட் லெவல்ல விஷுதியில டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமா உங்களுக்கு நான் தந்திருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெவல் 3 இருக்கு, அது தேர்ட் ஐ மேனேஜ்மெண்ட். ஸோ விஷுதியில நம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஞானம் பக்தி கர்மாவை நம்ம பேலன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 3 அதாவது ஆஜ்னா சக்ராக்கே நம்மளுக்கு போக முடியும். அப்போதான் நம்மளுக்கு சோல் பர்பஸ், சோல் ரியலைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் லெவல் 3யோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சர்ல வந்து வரப்படும். ஸோ இதுவே வந்து ரொம்ப நாள் எடுக்கும். லெவல் 2வே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ லெவல் 1 பார்த்தீங்கன்னா பயங்கரமான காலகட்டம் எடுத்துடு. ஸோ லெவல் 2 வந்து கொஞ்ச நாள் எடுக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துட்டு வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ லெவல் 3 வந்து தேர்ட் ஐல எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுன்னு உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ லெவல் 3 வந்து தேர்ட் ஐ பேஸ் பண்ணி இருக்கும். கம்ப்ளீட்டா முருகர் சரண்டரன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ விஷுதி கம்ப்ளீட்டா வந்து கிருஷ்ணர். ஸோ லெவல் 2 என்ற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்றது கம்ப்ளீட்டா கிருஷ்ணர். ஸோ தேர்ட் ஐக்கு நம்ம வரும்போது கிரவுன் சக்ரா முருகர் வந்து நம்மளை கைட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ முருகர் வந்து மைண்ட் கண்ட்ரோல், ஸோ ரியாலிட்டி கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல், தேர்ட் ஐ வந்து ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி, அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது. ஸோ மெயினா மைண்ட் கண்ட்ரோல் எடுத்துட்டு வர்றது தான் பாத்தீங்கன்னா ஆஜ்னா சக்ரா. ஸோ அது இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ எதுக்கு நம்மளுக்கு சோல் பர்பஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ விஷுதிக்கு வரும்போது ஐயன் ஒரு கான்சியஸ்னஸ்ல இருப்போம். ஸோ ஏதாச்சும் ஒன்று நம்ம சாதிக்கணும் அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். ஸோ நார்மலா நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்காக பண்றாங்க. ஸோ அவங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ், அவங்க பிளான் பண்றாங்க, அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க, எல்லாமே ஐயன் ஒரு விஷயத்துல இருந்து பண்றாங்க. நம்ம மைண்ட் வச்சுதான் எல்லாமே பண்றோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்களுக்கு அது நடக்காது. அவங்களே டிசைட் பண்ணி பண்ற மாதிரி இருக்காது. சோல் பர்பஸ் வந்தா பண்ற மாதிரி இருக்கும். ரீசன் ஏன்னா இப்ப கலியுகத்துல எதுவுமே ஒரு சிஸ்டம் கிடையாது. அவங்களுக்கு அந்த விஷுதியில வந்த உடனே அந்த வந்து அவங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ்ல அவங்களையும் பிளான் பண்ணி எல்லாமே பண்றாங்க. ஆனா சத்தியுகத்துல ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் ஆகணும். முருகர் ஆல்ரெடி இந்த சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளோட பவர் பாத்தீங்கன்னா ஃபாலோவரா தான் இருக்கணும். முருகர் தான் பிளானர். ஸோ முருகர் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த பிளானிங் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரத்துக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர நம்ம வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் நம்மளால இறங்க முடியாது. அப்படி இறங்கினாலும் அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா நார்சிஸ்டிக் பீப்புள் ஆல்ரெடி அவங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏதோ நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சு நம்மளே ஏதோ மைண்டை கிரியேட் பண்ணி செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகுது. நம்மளுக்கு சோல் பர்பஸ் வந்து தான் நம்மளுக்கு செயல்படுத்த முடியும். ஏன்னா முருகர் சத்திய உலகத்துக்காக அவர் எல்லாமே பிளான் பண்ணிட்டார். ஸோ நம்ம அவர்கிட்ட சரண்டன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சோல் பர்பஸ் கிடைக்கப்படும். ஸோ இந்த கிரவுண்டட்னஸுக்கு வந்தா மட்டும் நம்மளுக்கு சோல் பர்பஸ் வராது. ஏன்னா நம்மளுக்கு அந்த குவாலிட்டிஸ் வரணும். ஸோ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சோல் பர்பஸ் கொடுக்கப்படும். ரீசன் ஏன்னா ஸோ சப்போஸ் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லாமல் இந்த எத்திக்ஸ் சிஸ்டம் எல்லாம் நம்ம கற்றுக்காம நம்ம சோல் பர்பஸ் வந்துச்சுன்னா திருப்பியும் கலியுகம் எத்திக் சிஸ்டம் வச்சு தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். எதுவுமே வந்து கரெக்டாக நம்ம பண்ண மாட்டோம். திருப்பி சத்திய உலகத்துக்கான ஒரு பியூரிட்டியே உருவாகாது. ஸோ நம்ம செயல்படுத்துறப்போ நம்ம எம்பத்தட்டிக்கலாக வந்தாலும் நார்சிஸ்டிக் பீப்புள் நம்மளை மாற்றிடுவாங்க. ஸோ அந்த கமாண்டிங் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லாமல் சோல் பர்பஸ் வராது. ஸோ கிருஷ்ணரோட லெசன்ஸ் நம்ம கற்றுக்காம சோல் பர்பஸ் வராது. ஸோ தேர்ட் ஐக்கு போனால் மட்டும்தான் சோல் பர்பஸ் நம்மளுக்கு புரிய வரும். அது விஷுதியில் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால தேர்ட் ஐ போக முடியும். ஸோ அப்போதான் முருகரோட கைடன்ஸில் நம்மளால பவர்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். எல்லாமே முருகர் பார்த்துப்பாரு, அவர் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு.
ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணா இன்னொருத்தங்க எப்படி பிளான் பண்ணாங்க, நம்ம மைண்டை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது முருகர் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு விஷயமும் நம்மளுக்கு யூனிவர்சல் லெவலில் சொல்லப்பட்டு தான் நம்ம வந்து செய்வோம். இப்போ நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு யூனிவர்சல் கம்யூனிகேஷனே இல்லை, எல்லாமே அவங்க திங்க் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம அப்படி கிடையாது, யூனிவர்ஸ் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுக்கு புரியுது. அப்போனா யூனிவர்சல் கம்யூனிகேஷனோட தான் நம்ம செஞ்சாகணும். ஸோ சோல் பர்பஸ் இப்படி தான் வரும். நம்ம வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையில இருப்போம், சின்னதா வந்து சோல் பர்பஸை நம்ம நினைப்போம். ஆனா ஒரு பெரிய சிஸ்டத்தை நம்ம மாத்தினோம்னா ரொம்ப பெரிய அளவுல நம்மளுக்கு சோல் பர்பஸ் வரும். அது செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்ப செய்ய வேண்டிய விஷயம், கிரவுண்டட்னஸ்க்கு வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, சோல் பர்பஸை எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது, அதுக்கு தகுதி படுத்திக்கிறது தான் நம்ம செய்யணும். நம்ம ஒரு வாகனமாக மாறணும். ஸோ ஃபர்ஸ்ட் சோல் பர்பஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நான் மாறிக்கணும்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும், நம்ம தயாரா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து முருகர் வந்து நம்மளோட அசைன்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ நம்ம ஒன்றும் பிளான் பண்ண தேவையில்ல, நம்ம இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம எது கரெக்டான டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. பிளானிங் எல்லாம் முருகர் பண்ணிட்டாரு. ஸோ அது நம்மளுக்கு வரணும்னா நம்மளுக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துட்டு வரணும். இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எதுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணி லீட் பண்ணலன்னா நீங்க ஒரு ஃபாலோவரா மாறிடுவீங்க. அது நார்சிஸ்டிக் பீப்புளை ஃபாலோ பண்ணனா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல போகும். யாங் எனர்ஜி தான் இப்போ நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே யாங் எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே யூனிவர்சல் கம்யூனிகேஷனோட நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துட்டு வந்து நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்தது, ஸோ எப்படி நம்ம கிரவுண்டட்னஸ்ல இருக்கும், ஸோ லெவல் 2க்கு எப்படி நம்ம வந்துட்டு இருக்கோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைனிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து பேரண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இன்லாஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பார்ட்னர்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஸோ சொசைட்டியை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஸோ நம்ம ஓன் பசங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டாவது விஷயம், பவுண்டரிஸ் கிளியராக செட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அன்கண்டிஷனலாக நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிப்போம். ஸோ பவுண்டரி செட் பண்ணிட்ட உடனே, ஸோ நிறைய பேர் வந்து ஈகோவில் பவுண்டரி செட் பண்ணிங்கன்னா நம்ம அன்கண்டிஷனலாக செய்கிறத விட்டுருவோம். ஸோ இவங்களுக்கு ஏன் நம்ம செய்யணும், அந்த டிட்டாச்மெண்ட் வந்துட்டு அப்புறம் இவங்களுக்கு ஏன் அந்த செய்வோம் அப்படின்னு விட்டுருவோம். அப்படி இல்லாமல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம செஞ்சாகணும். ஸோ நம்ம பார்ட்னருக்கு, நம்ம பசங்களுக்கு, நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்னு அன்கண்டிஷனலாக செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அன்கண்டிஷனலாக செய்கிறப்போ அவங்க வந்து ஓவர் டிமாண்டிங் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை செய்ய மாட்டோம். நம்மளால எவ்வளோ முடிஞ்சோ செஞ்சுட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு வராது. ஸோ கண்டிஷனலாக செய்கிறப்போ தான் நம்ம செய்ய அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருந்து வரும். அது பூர்த்தி ஆகாதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக் வந்துச்சு. ஸோ அன்கண்டிஷனலாக செய்கிறப்போ, ரிட்டர்ன் எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிறப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், அந்த லிமிட்டேஷன் தெரியும், அந்த பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணுவோம். இவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும் செஞ்சுட்டு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அன்சாட்டிஸ்ஃபைட் நேச்சருக்கு நம்ம வந்து சப்ளை தர மாட்டோம். மூணாவது விஷயம், நம்மளுக்கு அந்த கோபம் கம்மியாக இருக்கும். ஸோ கோவம் வந்தாலே, ரியாக்ட் பண்ணாலே கர்மா வரும்னு புரிஞ்சு, ஸோ நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நாலாவது விஷயம், நம்ம சுற்றி என்னதான் ட்ரிகர் பண்ணாலும் நம்ம இன்னர் வாக்கில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம அவங்க ட்ரிகருக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நோ ரெஸ்பான்ஸில் போகிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அஞ்சாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நார்சிஸ்டிக் பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி இருக்குது, நெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்மளை மாற்றிக்கிறப்போ, நமக்குள்ள இருக்க எனர்ஜிஸ் மாறுறப்போ நம்ம வியூ வந்து சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நமக்குள்ளே நெகட்டிவாக இருந்ததுனால வெளியில் எல்லாமே நெகட்டிவாக பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ நம்ம பாசிட்டிவாக மாறுறப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னு அதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ கடவுளே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து தான் கடவுள், குட் அண்ட் பேட் ரெண்டுமே சேர்ந்தா கடவுள். அப்படின்னா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நார்சிஸ்டிக் பீப்புள் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் கிடையாது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. அது என்ன நம்மளுக்கு புரிஞ்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். நம்ம எனர்ஜிஸ் பாசிட்டிவ் ஆகும் போது நம்ம சுற்றியும் பாசிட்டிவாகவே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்குள்ளே ஒரு சேஞ்ச் வரும், நமக்குள்ளே ஒரு ரைஸ் ஒன்று உருவாகும். நம்ம எதெல்லாம் நெகட்டிவாக நினைச்சோமோ அதெல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினாக மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே வந்து பாடி லெவலில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, சாப்பாடில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பாடி லெவலில் ஃபிட்டாக இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஃபிசிக்கல் லெவலில் ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஃபுட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம்.
ஸோ பேசிக்கலி ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜிஸில் ஒர்க் ஆகிறனால மெட்டீரியலிஸ்டிக் எனர்ஜிஸை புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தோம். ஸோ சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஃபிசிக்கல் பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு வந்து நான் என் ஃபிசிக்கல் பாடியை சரியாக பார்த்துக்காம இருப்போம். ஆனால் நார்சிசிஸ்டிக் பீப்புள் கிட்ட இருந்து அந்த ஒரு குவாலிட்டிஸ் நம்மளுக்கு கற்றுப்போம். ஸோ ஃபிசிக்கல் பாடியும் இம்பார்ட்டன்ட், ஃபுட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு பாடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஹெல்த்தை இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அந்த ஒரு நல்ல குவாலிட்டிஸ் நார்சிசிஸ்டிக் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம கற்றுவோம். ஸோ ரெண்டாவது விஷயம், கம்யூனல் நார்சிஸ் கிட்ட இருந்து மைண்ட் லெவல்ல ரொம்ப எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம கற்றுப்போம். கம்யூனல் நார்சிஸ் பார்த்தீங்க மைண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களை நம்ம எப்படி ட்ரிகர் பண்ணாலும் அது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி மைண்ட் லெவலில் நம்மளும் ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம ரியாக்ஷனை கம்மி பண்ணணும். அந்த விஷயத்த நம்ம கம்யூனல் நார்சிஸ் கிட்ட இருந்து கற்றுப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவர்ட் நார்சிஸ் கிட்ட இருந்து ஹை லெவல் டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸை நம்ம கற்றுப்போம். ஸோ அதாவது நம்ம எதெல்லாம் நெகட்டிவ்னு நினைச்சோமோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா நம்ம பார்க்குறப்போ அதெல்லாம் நமக்குள்ள வந்து ஒரு எனர்ஜி நம்ம ஃப்ளோ நம்மளுக்கு புரிய வரும், அதை கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக நம்மளால க்ரோ ஆக முடியும். நம்ம வெறும் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் மட்டும் பத்தாது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக அந்த எனர்ஜிஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் மெட்டீரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு க்ரோத் வரும். ஸோ இதுக்கு தான் முருகர் உங்களுக்கு மெட்டீரியலிசமும் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி ரெண்டுமே கனெக்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் எல்லாமே நார்சிசிஸ்டிக் பீப்புள் கிட்ட இருந்து நம்மளால அந்த எனர்ஜியை வந்து நம்மளால ரைஸ் பண்ண முடியும். ஸோ அது அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாதான் நடக்கும். ஸோ இன்னுமே நம்ம சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து பவுண்டரிஸ் சரியாக செட் பண்ண தெரியல, ஸோ உங்கள் எனர்ஜிஸ் ரைஸ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நடந்து உங்களுக்கு கோவம் வரல, பக்கத்துலேயே இருந்தாலும் உங்களுக்கு கோவம் வரல, அவங்க என்ன பேசுனாலும் எனக்கு கோவம் வரல அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கிரவுண்டட்னஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ யார் என்ன வேணா பண்ணட்டும், நான் வந்து என் வேலையை பார்க்குறேன், நான் என்னோட இன்னர் ஒர்க்கை பார்க்குறேன், என்னோட எனர்ஜிஸை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறப்போ தான் நீங்கள் அந்த கிரவுண்டட்னஸ் இருக்கீங்க. அந்த பேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ கிரவுண்ட்னஸ் வந்த உடனே இமீடியட்டாக சோல் பர்பஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அந்த பேஷன்ஸ் வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீயிங் இன் ப்ரெசன்ட் புரியணும், ஃப்ளோ ஆஃப் லைஃப் புரியணும். ஸோ இன்னுமே வந்து நம்ம வந்து உடனே எல்லாமே வரும், அடுத்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அன்றாட வேலைகளை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். அந்த லெவலில் வந்து ஸோ சோல் பர்பஸ் வந்தாலும் சரி வரக்காட்டியும் சரி நான் வந்து இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன், இருக்கிறத வச்சு நான் ஹாப்பியாக இருக்கேன், அந்த ஒரு மென்டாலிட்டி வரப்போ தான் உங்களுக்கு அந்த கிரவுண்டட்னஸ்ஸே உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் லெவல் 2 என்றது உங்களுக்கு இந்த விஷுதி லெவலில் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் லீட் பண்ண முடியும். ஸோ நார்சிசிஸ்டிக் ஒரு ஃபேமிலியில் நார்சிசிஸ்டிக் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லீட் பண்ண தெரியலன்னா அவங்க தான் ஃபேமிலியை லீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது வந்து நெகட்டிவ் சைடில் கலியுகத்தில் டிஸ்ட்ரக்ஷனில் போய் முடியும். ஸோ பாசிட்டிவாக நீங்கள் லீட் பண்ணணும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வரணும், நீங்கள் உங்களே லீட் பண்ண கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு யாரும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவராக மாற்றிடுவாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீடர்ஷிப் குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருமே ஒரு லயன் மாதிரி மாறணும். ஸோ காட்டில் இருக்க ராஜா பார்த்தீங்கன்னா லயன் எதுக்காக சொல்கிறாங்கன்னா லயன் வந்து கூட்டமாக இருக்காது, தனியாக வந்து அதுக்கு அந்த பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்றது லீட் பண்ணுறது என்றது யாரோ கூட சேர்ந்து பண்ணுறது கிடையாது, நம்மளே இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வாக்கிங் போகிறோம் இல்லை ஜிம்முக்கு போனோம், 4 பேர் சேர்ந்தா தான் நம்ம பண்ணுவோம், அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளேருந்து அந்த ஸ்பிரிட் வரணும், நான் தனியாக நான் பண்ணி காமிப்பேன், நான் எனக்காக நான் பண்ணுறேன், நான் என்னோட வளர்ச்சிக்காக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி நினைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். த அலோன்னஸ் என்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது நீங்கள் அந்த லயன் மாதிரி மாறி அந்த பர்சனாலிட்டி அந்த லயன் மாதிரி வந்தால் தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ எல்லாருமே நம்ம ஒரு லயன் மாதிரி நம்ம மாறணும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ லெவல் 1 முடிஞ்சு நம்ம லெவல் 2க்கு போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் லெவல் 3 வரும். ஸோ இப்போ லெவல் 1 என்றது எல்லாருக்குமே இவ்வளோ நாளாக நான் வந்து லெவல் 1 பற்றி தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அது கண்டினியூஸாக இன்னுமே கேரி ஆன் ஆகும். அது வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ ஃப்ரீ. ஆனால் லெவல் 2 வந்து இதுக்கு நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன், ஆன்லைன் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 month கிளாஸ் 2 hours இருக்கும். ஸோ மார்னிங் வந்து 5 to 7 இருக்கும், 5 to 6 வந்து செஷன்ஸ் இருக்கும், ஞானம் செஷன், 6 to 7 வந்து யோகா செஷன் இருக்கும். ஸோ பேசிக்லி ஃபிசிக்கல் பாடியும் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் கிளாஸஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஞானம் பக்தி கர்மா 3மே வந்து நம்ம வந்து சரிப்படுத்தணும். ஸோ
இது எதுக்காக நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் எக்ஸ்பேன்ஷனுக்காக. கண்டிப்பாக வந்து காசு இல்லாமல் எதுவுமே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பேன்ஷனுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், இது நான் டொனேஷன் மூலியமாகவும் நான் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணுறது ஒரு கமிட்மெண்ட்டை ஒன்று உருவாக்கும். ஸோ என் சைட்ல இருந்தும் சரி, உங்கள் சைட்ல இருந்தும் சரி, ஒரு பாண்டிங், ஒரு கமிட்மெண்ட்டோ, அதுக்கு ஒரு வேல்யூ, அந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு வேல்யூ ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கிரவுண்டனஸ்க்கு வந்திருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அந்த ரைஸ் இருக்கலாம். ஆனால் ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் வரலன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறப்போ அவங்க லைஃப்பும் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த ஞான தானம் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு ஞான தானம் நீங்கள் பண்ணுறப்போ அவங்க லைஃப் எனர்ஜிஸே அவங்க மாறப்போகுது, அவங்க லீடர்ஷிப்பாக அவங்க மாற போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பான்சர்ஷிப் தான் இது. ஸோ அதை நீங்கள் வந்து யாரெல்லாம் வில்லிங்கோ நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த லீடிங் பொசிஷனில் இருந்தாலும் அவங்க ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பான்சர்ஷிப் ஹெல்ப் ஆகும். ஸோ அடுத்தது டொனேஷனும் இட் இஸ் வெல்கம். ஏன்னா அடுத்து இது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் லெவலில் பிளேஸ் இல்லை. ஸோ ஃபிசிக்கல் லெவலில் நம்ம உருவாக்கணும்னா நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த டொனேஷனும் இஸ் வெல்கம். ஸோ இது முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் என்னது என்னோடையது கிடையாது, இது நம்ம எல்லாரோடையது தான். இது ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எல்லாருமே ஒன்னா சேரக்கூடிய இடம் தான். இது லைட் ஒர்க்கர்ஸ் வந்து லீடர்ஷிப் ஆகக்கூடிய லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னா சேரக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா முருகர் யுகம் ஃபவுண்டேஷன். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சத்தியயுகம் நம்ம போக போறோம். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து கிரவுண்டனஸ் வந்து அதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அடுத்தது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கான அடுத்த கால் தான் இது வந்து லெவல் 2 ஆன கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப வேல்யூவான ப்ரோக்ராம். இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதுக்கு வேல்யூ படுத்த முடியாது. இது கிருஷ்ணர் டைரக்டாக எனக்கு சொன்ன உபதேசத்தை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து டெக்னிக் மூலியமா டாஸ்க் மூலியமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பகவத்கீதாவில் சொல்லப்பட்டிருக்கத உங்களுக்கு ஸ்கிரிப்சர்ஸில் இருக்குது, இன்டைரக்டாக இருக்குது. அது எல்லாமே டைரக்ட் சென்ஸோட எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டாக லைட் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று டைமிங். ஸோ 5 to 6 நான் கிளாஸ் வைக்கிறேன்னா கண்டிப்பாக 4:30க்கு ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிக்கிற பழக்கம் நம்மளுக்கு வரணும். ஸோ ஆவரேஜ் பர்சனுக்கு 7 o'clock 8 o'clock ஓகே. பட் லீடர்ஸ் ஆகணும்னா பெரிய பெரிய லீடர்ஸ் ஆகிறவங்க, நிறைய ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறவங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 டைமிங் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம குகேஷ் அதாவது செஸ் சாம்பியனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock எழுந்திருப்பாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் பெருசாக அச்சீவ் பண்ணோன்னா ஒன்று வந்து நம்ம டைம் லைனை மாற்றினாலே போதும். ஸோ ஒன்று நம்ம சக்ராஸை மாறுறது, நம்ம டைம் லைன் மாற்றுறப்போ நம்மளோட சக்ராஸும் சேஞ்ச் ஆகும், நம்ம ஃபேட்டும் மாறும் அதுக்கேற்ற மாதிரி. அதனால் இந்த டைம்ன்றது ரொம்ப முக்கியமான டைம். ஸோ அதோட கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் தருவேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோடு இருக்கீங்களோ டெஃபினட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் கீழே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே அஃபிஷியலாக தான் நடக்கும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அஃபிஷியலாக தான் இருக்க போது. முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் மூலியமாக தான் எல்லாமே நடக்க போகுது. எதுவுமே பர்சனல் கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன்ன்றது ட்ரஸ்ட்ன்றது நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் எல்லாமே முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் மூலியமாக தான் எல்லாமே நடக்கும். ஸோ நான் ஏன் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் வந்து நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு வருவாங்க. ஸோ இவ்வளோ நாள் நான் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நான் அப்படியே வந்து ஸ்டில்ல இருக்கும் போது நிறைய பேர் திருப்பி பேக் போகிறாங்க, திருப்பி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நிறைய பேர் அந்த பிளேஸ் ஹோல்ட் ஆன் பண்ண முடியல, திருப்பியுமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நார்சிஸ்டிக் பீப்புளை ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ கிரவுண்டிங்னஸ் வந்தோம் நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கலன்னா திருப்பி நம்ம பேக் டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஐ எம் டேக்கிங் அ ஃபார்வர்ட் ஸ்டெப். ஸோ நான் எடுக்கும் போது எல்லாருமே ஓகே, நம்மளுக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரணும், நம்மளுக்கும் ஒரு சோல் பர்பஸ் வரணும், நம்மளும் அதை நோக்கி போகணும்னு அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த கம்ப்ளைனிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ பேசிக்கலி எப்போ கம்ப்ளைண்ட் ஸ்டாப் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்ம கோலில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நடுவில் யார் வந்தாலும் அவங்க நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம கோலுன்னு ஒரு இல்லாதப்ப தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் போகிறது.
ஸோ யாருன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம், அது பெரிய விஷயமா நினைக்க மாட்டோம். நம்ம ஏதோ பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கோம் இவங்க என்னடா சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதனால நம்ம கோலை தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கோல் நம்மளுக்கு பர்பஸ் வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்துட்டு வரணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் தான் லெவல் 3க்கு போக முடியும். இப்போ உங்களுக்கு கிளியரான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்னஸ் வராமலே அவங்க வந்து ஐன்னு ஒரு ஐடென்டிட்டியில நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது யூனிவர்ஸ் அலோவ் பண்ணாது. நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து நம்மளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் சும்மா அப்படியே இருக்கிறதுக்காக இல்லை, அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஆல்ரெடி 60% நம்ம கஷ்டப்பட்டு வந்தாச்சு, ரெஸ்ட் 40% தான். இதையும் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்திய உலகத்துக்கான ஒரு உலகத்தை நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஸோ நம்ம பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்டி தான் ஆகணும், இல்லை காட்டி நம்ம மூழ்கிடுவோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு எல்லாருக்கும் நம்ம ஸ்டெப் ஆன் பண்ணணும். இதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ யாருன்னா ஹெல்ப் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன லெவலில் இருக்கோம், என்ன ஸ்டேஜில் இருக்கோம், எங்கே நம்ம லீட் பண்ண போகிறோம், இப்போ ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஒரு லீடர்ஸாக மாறணும், ஒரு லயன் மாதிரி நம்ம எல்லாருமே மாறணும். ஸோ அதுக்கான ஒரு லீடர்ஷிப் பிளாட்ஃபார்ம் தான் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ ரொம்ப நன்றி. Thanks for watching. This is Shomna. Bye from Soulful Knowledge.